ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சின்ன மருமகள் சீரியல்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, சேதுவ கூப்பிட்டு நாளைக்கு பொறந்த நாள் என்ன சேது நீ வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்ட குடுத்துட்டு, சின்னம்மா எனக்கு நாளைக்கு ஃபுல்லா வேலையா இருக்கு. நீங்க ஐஸ்வர்யாக்கு என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த கார்ட யூஸ் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது கார்ட குடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தீங்கன்னா, போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சித்ரா பார்த்தீங்கன்னா, "அம்மா சேது நம்ம கையில கார்டு குடுத்ததுனால, நமக்கு வேண்டிய என்ன புடவை, நகைன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கணும்மா. ரொம்ப சந்தோஷமா" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "ஏய் சித்ரா, நீ நமக்கு வாங்கினதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீ உள்ள வச்சுரு. ஐஸ்வர்யாவுக்கு வாங்கினத மட்டும் என்கிட்ட குடு. நான் எல்லார்கிட்டயும் காட்டுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சித்ரா பார்த்தீங்கன்னா, "என்னம்மா சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "ஆமாடி, சாவித்திரி அத்தாச்சிக்கும், தாமரைக்கும் நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சேது தான் வாங்கிட்டு வந்தான் அப்படின்ற மாரி சொல்லி காட்டுனோம்னா, அவங்க ரொம்ப வயிறு எறிவாங்க. அவங்க அவங்க ஃபேஸ் எந்த மாரி ரியாக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இத நீ ஃபர்ஸ்ட்டு உள்ள கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி ஐஸ்வர்யாவுக்கு வாங்கினதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மோகனா அக்காவையும் கூப்பிடுறாங்க. "மோகனா அக்கா, மோகனா அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "அத்தாச்சி, சாவித்திரி அத்தாச்சி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வராங்க. அப்ப சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "என்ன மதனி எதுக்கு இப்ப ஏலம் விட்டுனுக்குறீங்க? நடு வீட்ல நின்டுக்கின்னு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல உங்ககிட்டலாம் ஒண்ணு காட்டணும். அதுக்காக தான் கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எங்ககிட்ட காட்டணுமா? என்ன மதனி காட்டப் போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்குறாங்க. அப்ப மோகனாவும் பார்த்தீங்கன்னா, "என்ன ஈஸ்வரி என்ன காட்டப் போற?" அப்படின்றாங்க. "இல்லக்கா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவோட பிறந்த நாளுன்றதுனால சேது நெறைய கிஃப்ட் வாங்கி குடுத்துருக்கான் ஐஸ்வர்யாவுக்கு. இத பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தீங்கன்னா சாரிய பார்த்துட்டு, "சாரி சூப்பரா இருக்கு ஈஸ்வரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "குடுங்கக்கா, அத்தாச்சிகிட்டயும் காட்டலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாங்கி "இந்தாங்க அத்தாச்சி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. "என்ன சேதுவே வாங்கி குடுத்தானா? இது எவ்வளோ விலை?" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, 2.25 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "என்ன மதனி 2.25 லட்சமா?" அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி கேட்குறாங்க. அப்ப தாமரையும் பார்த்தீங்கன்னா, "அம்மா இவங்க ஏதாச்சும் சும்மா சொல்லுவாங்கம்மா, கம்மி ரேட்டா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே தாமரை பார்த்தீங்கன்னா, பில்ல பார்த்துட்டு, "அம்மா உண்மையாவே 2.25 லட்சம் தான்மா" அப்படின்றாங்க. சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! எதுக்கு இவங்க இவ்ளோ விலையில எடுத்திருக்காங்க? சேதுக்கு என்ன அறிவில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாவித்திரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அக்கா, இங்க பாருங்க வைர நெக்லஸ், வைர வளையலு, தோடு எல்லாம் சேர்த்து வாங்கி குடுத்துருக்கான் சேது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோகனா கிட்ட காட்டுறாங்க. மோகனாவும் பார்த்தீங்கன்னா, "சூப்பரா இருக்கு" அப்படின்றாங்க. "சரி குடுங்க, இதையும் அத்தாச்சிகிட்டயும், தாமரைகிட்டயும் காட்டலாம்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்ப சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "எதுக்கு மதனி சேது இந்த மாரி இவ்ளோ விலையில வாங்கியிருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மோகனா பார்த்தீங்கன்னா, "விடுங்க, நம்ம வீட்ல இல்லாத காசா? அவன் பொண்டாட்டிக்கு முதல்ல கல்யாணம் ஆகி பிறந்த நாள் வருது. அவன் வாங்கி குடுக்குறான். விடுங்க, நம்மகிட்ட இல்லாத காசா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோகனா சொல்றாங்க. அப்ப பார்த்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சேது வந்துடுறாங்க. சேது வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! இவன் எங்க இங்க வந்தான்? இவன் இல்லன்னு சொல்லிட்டு தானே நம்ம இவங்க கிட்ட இவ்ளோ சீன் போட்டுன்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. சேது வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "என்ன சின்னம்மா 12,00,000 என்ன நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க? எனக்கு பேங்க்லேருந்து கால் பண்ணாங்க. நீங்க தான் செலவு பண்றீங்களா? இல்ல வேற யாராச்சும் செலவு பண்றாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க சின்னம்மா. உங்ககிட்ட கார்டு குடுத்த ஞாபகம் வந்துச்சு. சரி நீங்க தான் செலவு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நான் தான் செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு. எ அப்படி என்னதான் வாங்குனீங்க சின்னம்மா நீங்க 12,00,000க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சாவித்திரி பார்த்தீங்கன்னா, 12,00,000மா? அப்படி அப்படி என்னதான் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "என்னய்யா சேது நீ தானே ஐஸ்வர்யாவுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி குடுக்க சொன்ன. அதனால தான் நாங்க வாங்கிட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "சேது அப்ப நீ போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நடேசன் பார்த்தீங்கன்னா, "சேதுவா அவர் காலையிலேருந்து இந்த வேலை, அந்த வேலைன்னு பார்க்கறதுக்கே சரியா போச்சு. அவன் எங்க போய் வாங்குவான்? அவனுங்கலாம் வாங்கறதுக்கான வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்ப சாவித்திரி பார்த்தீங்கன்னா, ஒரு எகத்தாளமா சிரிக்கிறாங்க. சேது பார்த்தீங்கன்னா, "சின்னம்மா எனக்கு கொஞ்சம் பசிக்குது. நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. மோகனாவும் பார்த்தீங்கன்னா, "சரி வாயா சாப்பிடுவ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எடுத்து வைக்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப சாவித்திரி பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு, "என்ன மதனி இதெல்லாம் சேதுவே வாங்குனான்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு பார்த்தீங்கல்ல? எதுக்கு நீங்க இவ்ளோ சீன் போட்டுன்னு இருக்கீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாவித்திரியும் தாமரையும் எழுந்து போயிர்றாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தீங்கன்னா, சேதுவ கூப்பிட்டு பேசுறாங்க. "இதுதான்ப்பா ஐஸ்வர்யாவுக்கு எல்லாம் வாங்குனதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி உங்க அக்கா ஆசைப்பட்டாளேன்னு சொல்லிட்டு ஒரு சாரியும், வளையலும் தான் வாங்கி குடுத்தேன். அதுக்கான அமௌண்ட் வேணும்னா நான் குடுத்துர்றேன்" அப்படின்றாங்க. "ஐயய்யோ! சின்னம்மா அதெல்லாம் வேணாண்ணா. ரூ. 12,00,000 ஆயிருக்கு. என்ன பண்ணீங்கன்னு சொல்லி தான் கேட்டேன். நீங்க என்னென்ன வாங்குனீங்க எனக்கு கணக்கு சொல்லுங்க" அப்படின்னெல்லாம் சொல்லி நான் கேட்கல. "இல்ல விடுங்க. அக்கா தானே வாங்கிக்கிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. அதுக்கு சித்ரா பார்த்தீங்கன்னா, இல்ல சேது நீ அத்தை
முன்னாடியும் தாமரை முன்னாடியும் நீ கேட்டு இருக்கக்கூடாது. அவங்க "நீ வாங்குனியா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "ஆமா என்னோட பொண்டாட்டிக்கு நான் தான் கடை கடையா ஏறி வாங்கிட்டு வந்தேன்னு நீ சொல்லியிருக்கலாம்ல சேது" அப்படின்றாங்க. அவங்க முன்னாடி எங்களுக்கு எவ்வளோ ஒரு அசிங்கமா போச்சு தெரியுமா? அப்படின்றாங்க. "இல்ல நான் இந்த மாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். உன்ன கேட்டா இந்த மாரி சொல்லு சேதுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன்க்கா. நீங்க எதுவுமே சொல்லாம எப்படி நான் சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. "இல்ல என்ன இருந்தாலும் நீ அத்தை முன்னாடி கேட்டது எவ்வளோ ஒரு எங்களுக்கு எங்க அம்மாவுக்கு எவ்வளோ அசிங்கமாச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சித்ரா கேட்குறாங்க. "சரி விடுங்க பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "சரி சேது இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உன்னோட ரூம்ல வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "என்னோட ரூம்லயா? எதுக்கு சின்னம்மா?" அப்படின்றாங்க. "நைட்டு 12 மணி ஆகுதும் நீ இத எடுத்து ஐஸ்வர்யா கிட்ட குடு. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நீ எதனா கிஃப்ட் பண்ணுவியா அப்படின்றதுல எவ்வளோ ஒரு ஆர்வமா இருப்பா அவ. இதெல்லாம் பார்த்தால்னா ரொம்ப சந்தோஷப்படுவா சேது. நீ இத எடுத்துட்டு போயிட்டு வச்சு நீ 12 மணிக்கு கிஃப்ட் பண்ணு அவளுக்கு. சர்ப்ரைஸா குடு" அப்படின்னு சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுறாங்க. இங்க ரூம்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைய பார்த்தீங்கன்னா சேது கொஞ்சின்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரூம்குள்ள போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, என்ன இன்னும் குழந்தை தூங்கல, இந்நேரம் தூங்கியிருப்பான். மாமா கிட்ட கொஞ்சம் ஜாலியா 12 மணி வரையும் பேசிட்டு இருக்கலான்னு பார்த்தா, இன்னும் தூங்காம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா யோசிச்சுக்கினே போயிட்டு பெட்ல உட்கார்றாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, "ஏன் ஐஷு இங்க பாரு நான் பேச பேச அவன் எப்படி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு, நான் பாரு நான் எவ்வளோ இதா பேசினா அப்பான்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அது அவ்வளோ இதா சிரிக்கிறான் பாரு நான் பேசின உடனே" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. "ஆமா மாமா, உங்கள நல்லா அவன் அடையாளம் கண்டுக்கினான். அதனால தான் சிரிக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, டோர் தட்டுற சவுண்ட் கேட்குது. சேது பார்த்தீங்கன்னா, "யாரு? உள்ள வா" அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "நான் தான் மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க. "இல்ல அழகருக்கு பால் எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி குடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க. அப்ப மலர பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா "ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்றாங்க. "மாமா இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் அழகரு மலர் அக்கா கிட்ட தூங்கட்டுமே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எதுக்கு?" "இல்லையே நான் என்னோட அழகர நானே தான் படுத்து தூங்க வச்சுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. "மலரு நீ போ மலரு" அப்படின்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் குழந்தைய குடுத்து விட்டா மாமா கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். மாமா 12 மணிக்கு விஷ் பண்ணாருன்னா, அப்படியே கொஞ்சம் மனசு விட்டு பேசின்னு இருக்கலான்னு பார்த்தா, மாமா இந்த மாரி பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "ஐஷு குழந்தை தூங்குவான். நீ லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணா தான் அவன் கொஞ்சம் தூங்குவான்" அப்படின்றாங்க. "சரிடா தங்கம் நான் தட்டுறேன். நீ அப்படியே தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "ஓ! மாமா பார்த்தீங்கன்னா குழந்தைய தட்டி தூங்க வச்சுட்டு நம்மளுக்கு 12 மணிக்கு விஷ் பண்ணுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட, "ஐஷு நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லலான்னு இருந்தேன். இந்த சாரீல நீ சூப்பரா இருக்க" அப்படின்றாங்க. "ஆமா, நீ காலையிலேருந்து எங்க போயிட்டு இருந்த? ஆளே காணோம்" அப்படின்றாங்க. "நான் பார்லர் போயிருந்தேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. "ஓ! அதுக்கு தான் இவ்ளோ அழகா?" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. "என்ன மாமா அப்ப நான் இத்தன நாள் அழகா இல்லையா?" அப்படின்றாங்க. "எப்படியோ ஒண்ணு அழகா இருக்குல்ல இன்னைக்கு, அதனால தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. "என்ன மாமா நீங்க ஒரு நாள் கூட என்ன இப்படி சொன்னதெல்லாம் இல்ல. இன்னைக்கு அழகா இருக்குன்னு சொல்றீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுன்னு இருக்காங்க. "ஓ! மாமா நமக்கு எப்படியும் 12 மணிக்கு விஷ் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா உட்கார்ந்து இருக்காங்க. சேது பார்த்தீங்கன்னா, "ஏன் ஐசு நீ தூங்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மாமா நான் தூங்கல. நான் லேட் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா உட்காந்துனே இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. மாமா எப்படியும் நமக்கு விஷ் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. மாமா எப்படியும் விஷ் பண்ணுவாரு. விஷ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. "என்ன 12 மணி ஆயிடுச்சு. மாமா விஷ் பண்ணுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "என்ன 12 மணி ஆயும் மாமா விஷ் பண்ணாம இருக்காங்களே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்த்தா சேது தூங்கிட்டு இருக்காங்க. "மாமா, மாமா" அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. "என்ன ஐஷு எனக்கு தூக்கம் வருது. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சேது தூங்கிர்றாங்க. "மாமா இந்த மாரி பண்ணிட்டாரே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா டென்ஷனா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா படிச்சுன்னு இருக்காங்க. படிச்சுன்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஆஃப் ஆயிடுது. அப்ப பார்த்தீங்கன்னா, "ஏ தனம் வெளிய இருந்தா ஒரு மெழுகுவர்த்தி ஒண்ணு எடுத்துட்டு வாங்க. நான் உள்ள படிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "என்ன யாரும் காணோம், எல்லாம் தூங்கிட்டாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி எந்திரிச்சு வெளிய வராங்க. வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, அப்பத்தா, செல்லப்பாண்டி, வசந்தி, தனம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்த்டே கேக் கட் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வெயிட் பண்ணிருக்காங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.